மரியாதைக்கும் உரிய பெருந்தகை கருப்பையா ஐயா அவர்களே, எனக்கு முன்னர் மிக ஆழமாக விரிவாக பாரதியை பற்றி உங்களிடத்தில் பேசிய மதிப்புக்குரிய திரு மா வெங்கடேசன் ஐயா அவர்களே, மாண்புக்குரிய திரு ஜெயகிருஷ்ணன் அவர்களே, இந்த மன்றத்தில் திரண்டிருக்கும் சான்றோர்களே, நண்பர்களே, எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். பாரதியார் 10 ஆண்டுகள் புதுச்சேரியில இருந்தார், உங்கள் அனைவருக்குமே தெரியும். அப்போ அவரை சந்திப்பதற்காக சென்னையிலிருந்து சில நண்பர்கள் வராங்க. பாரதியார் அப்போது குளித்துக் கொண்டிருந்தார். இவர்கள் காத்திருக்கும் போது தங்களுக்குள் பேசிக் கொள்கிறார்கள். இந்த சம்பவத்தை பாரதியின் மூத்த மகள் தங்கம்மாள் எழுதியிருக்காங்க. முதல்ல வந்தவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐரோப்பாவை பார்த்தியா, அங்க ஒவ்வொரு நாளும் அறிவியல்ல அவன் புதிதாக என்னென்னமோ கருவிகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறான். ஒவ்வொரு நொடியும் ஆங்கிலம் வளர்கிறது. ஒரு கருத்தை ஆங்கிலத்தில் சொல்வது போல தமிழில் நம்மால் சொல்ல முடியாதே, அது உண்மைதானே அப்படின்னு முதல்ல வந்தவர் சொல்றாரு. அதற்கு இரண்டாம் அவர் பதில் சொல்கிறார், ஆமாமா நீ சொல்வது சரிதான், தமிழ்ல அப்படி என்ன இருக்கு, தமிழ்ல ஆங்கிலத்தில் சொல்வது போல ஒரு கருத்தை சொல்லவே முடியாது, அறிவியலை எல்லாம் தமிழில் கற்பிக்கவே முடியாது என்று அவர்களுடைய இந்த உரையாடல் அப்படியே தொடர்கிறது. இறுதியில் அவங்க என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்னா, இப்படியே நீடித்தது என்றால் ஒரு காலத்தில் தமிழே இல்லாமல் போய்விடும் அப்படின்னு அவங்க பேசிக்கிறாங்க. இது எல்லாம் பாரதியாருடைய காதில் விழுகிறது. அவர் அப்படியே கோப ஆவேசத்தோடு நிற்கிறார் அவங்க முன்னாடி. அவர் கண்கள் இருந்து அப்படியே தாரை தாரையாக கண்ணீர் கொட்டுகிறது. இப்போ அந்த நண்பர்களை பார்த்து சொல்றார், நீங்கள் எல்லாம் பிழைப்புக்காக ஆங்கிலம் படிக்கிறீர்கள், உங்களுக்கு தமிழை பற்றி என்ன தெரியும், உங்களுக்கு தெரியாது என்று சொல்லுங்கள், தமிழால் முடியாது என்று சொல்லாதீர்கள். உண்மை, நாம் சற்று பின்தங்கி விட்டோம். ஐரோப்பாவில் அறிவியல் பெருமளவு பெரும் பாய்ச்சலோடு வளர்ந்து கொண்டிருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அதற்காக தமிழும் அப்படியே தேங்கிவிடும் என்று நினைப்பது எப்பேற்பட்ட கொடுமை. அது உன்னுடைய அடையாளம் இல்லையா தாய்மொழி, உன் தாய்மொழியாகிய தமிழ் உன்னுடைய அடையாளம் இல்லையா? பணத்துக்காக, போலி விளம்பரத்துக்காக, வெளிச்சத்துக்காக ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறாய், அதையும் அரைகுறையாக கற்றுக்கொள்கிறாய், உனக்கு தமிழை பற்றி பேச அருகதை உண்டா அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் பாடினார் என்று தங்கம்மாள் சொல்கிறார்கள். அதுல சில வரிகள் வருகின்றன. அதுல ஒரே ஒரு வாசகம், 3 எழுத்து 3 சொற்கள் கொண்ட வாசகம் ரொம்ப பிரபலமாகிவிட்டது. பாரதியார் தமிழோடைய பெருமைகள் நிறைய தொன்ம கதைகள்லாம் நமக்கு உண்டு இல்லையா? ஆதிசிவன் பெற்று விட்டான் என்று தமிழ்த்தாயே தன்னுடைய மைந்தர்களை பார்த்து பாடுவது மாதிரி அந்த பாடலை அமைத்திருப்பார். நிறைய தொன்ம கதைகள், சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் தமிழை வளர்த்தார்கள், சங்கம் வைத்து தமிழ் வளர்க்கப்பட்டது, அந்த கதைகள் எல்லாம் வரும். அதற்கு பிறகு இந்த பாடலுடைய மைய பகுதியில சற்று முன்னர் ஒரு உரையாடலை அவர் கேட்டார் இல்லையா, அந்த நிகழ்வு அப்படியே வருகிறது. புத்தம் புதிய கலைகள் பஞ்சபூத செயல்களின் நுட்பங்கள் கூறும், மெத்த வளருது மேற்கே, அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டே வரார். சொல்லவும் கூடுவதில்லை, அவை சொல்லும் திறனும் தமிழ் மொழிக்கு இல்லை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே வரார். வித்தின் கோட்ஸ் இதெல்லாம் சொல்லிக்கொண்டே வந்தவர், சொல்லவும் கூடுவதில்லை, அவை சொல்லும் திறனும் தமிழ் மொழிக்கு இல்லை, மெல்ல தமிழினி சாகும், அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும்
என்று அந்த பேதை உரைத்தான். அவர் சொல்லல. என்ன ஒரு தவறு நாம செய்து விட்டோம் அப்படின்னா, அந்த மெல்ல தமிழினை சாகும் அப்படிங்கிற அந்த 3 வார்த்தைகளோட நின்று விட்டோம். அடுத்து அவர் என்ன சொன்னாருன்னு யாருமே படிக்கல. மெல்ல தமிழினை சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும். அவர் கொதிச்சு போய் சொன்ன வார்த்தை, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னவர் சாகும்னு சொல்லுவாரா தமிழ? தமிழால் வாழ்ந்தவர், தமிழை வாழ்வித்தவர், அவர் அப்படி சொல்ல முடியுமா? மெல்ல தமிழினி சாகும் அந்த மேற்கு மொழிகள் புவிமிசை ஓங்கும் என்று அந்த பேதை உரைத்தான். அவருக்கு முன்னாடி ஒரு இளைஞர் பேசினானே, அவன்தான் அந்த பேதை. என்று அந்த பேதை உரைத்தான். இந்த வசை எனக்கு எய்திடலாமோ, சென்றிடுவீர் 8 திக்கும், கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்னு சொல்றார். பாரதிதான் தமிழின் பெருமையை தமிழர்களுக்கே உணர்த்தியவர், இந்தியர்களுக்கும் உணர்த்தியவர், வெளிநாட்டவர்களுக்கும் உணர்த்தியவர். தமிழ் மொழியின் பெருமை உலகம் முழுக்க பரவ வேண்டும் என்று விரும்பியவர். அதே சமயத்தில் உலக மொழிகளில் உள்ள இலக்கியங்களில் உள்ள சிறந்த கருத்துக்கள் எல்லாமே தமிழிலும் வந்து சேர வேண்டும் என்றும் சொன்னவர். தமிழ்நாட்டுக்கும் பிற நாடுகளுக்குமான ஒரு முதல் கலாச்சார மொழி பாலம் பாரதியார். எப்படி இது சாத்தியமானது? இது திடுதிடுப்பென்று ஓரிரவில் நடந்ததல்ல. அவருக்கு ஏற்பட்ட இந்த புரட்சி சிந்தனைகள் எல்லாம் அவர் தொடக்க காலத்துல கடும் பண்டித நடையோட தான் பாடல்கள் எழுதியிருக்கிறார். அவருடைய கவிதை தொகுப்புல அந்த பாடல்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கும். ஆனால் நிறைய பேருக்கு அது தெரியாது. 11 வயதில் பாரதி என்று பட்டம் வாங்குகிறார். அதற்கு பிறகு நிறைய பாடல்கள் நண்பர்களுக்காக எழுதி கொடுக்கிறார். எல்லாமே நமக்கு கிடைக்கல. எல்லாமே வெண்பாக்கள், கடுமையான யாப்பு இலக்கண விதிமுறைகள் கொண்ட வெண்பா பாடல்களை நிறைய இயற்றுகிறார். அந்த சிறு வயதிலேயே தந்தையாருடைய நிலைமையை கருதி எட்டயபுரம் மன்னருக்கு ஒரு சீட்டுக்கவி எழுதுகிறார் 15 வயதுல. அந்த தமிழை படித்து பார்த்தால் இது பாரதி எழுதியதா அப்படின்னு தோணும். இவ்வளவு கடுமையாக இருக்கே, சொற்களுடைய அர்த்தம் எல்லாம் விளங்கவே இல்லையே. ஏனென்றால் என்ன ஒரு அபிப்பிராயம் பொது புத்தியில் பதிவாகி இருக்கு அப்படின்னா, பாரதியாருடைய பாடல்களுக்கு உரை தேவையா, எல்லாருக்குமே புரியுமே அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கிறது. அதற்கு நான் அப்புறம் வருகிறேன். அவருடைய இந்த சீட்டுக்கவியை படித்தீர்கள் என்றால், இவ்வளவு தமிழ் ஞானமா, இவ்வளவு தமிழ் புலமையா, இது பாரதி எழுதியதாக இருக்க முடியாதே என்றுதான் தோன்றும். அவருடைய பிறந்த ஊர் எட்டயபுரம். எட்டயபுரத்தினுடைய பழமையான பெயர் இளசை. அந்த இளசை நகரத்துல ஒரு சின்ன கோவில் இருக்கிறது. இப்ப கூட அந்த கோவில் இருக்கு, ஒரு சிவன் கோவில். பாரதி பிறந்த வீட்டுக்கு பக்கத்து தெருவில் அது இருக்கிறது. அவருடைய வீடு, அந்த எட்டயபுரம் அரண்மனை, இந்த கோவில் எல்லாம் பக்கத்துல இருக்கும். எட்டீஸ்வரன் என்ற அந்த ஈஸ்வரனுக்கு பெயர். அட்டீஸ்வரர் என்றும் சொல்கிறார்கள். அந்த கடவுளின் மீது பாரதி இளசை ஒருபா ஒரு பகுது அப்படின்னு ஒரு பிரபந்தம் இயற்றி இருக்கிறார். 14 வயது சிறுவன், 14-15 வயது ஒரு விடல பையன், கடுமையான விதிமுறைகள் கொண்ட வெண்பாவில் அந்தாதி வடிவத்தில் அவ்வளவாக பண்டிதர்களுக்கு மட்டுமே தெரிந்த அந்த வடிவத்தில் எழுதியிருக்கிறார். பிறகு எப்படி பாரதி மாறினார்? எல்லோருக்குமான கவிஞராக, எல்லாவற்றுக்குமான கவிஞராக, எளிமையான தமிழுக்கு ஒரு சிறந்த முன்னோடியாக அவர் மாறியது எப்படி? 1906ஆம் ஆண்டுல
கல்கத்தாவில் காங்கிரஸ் மாநாடு நடக்கிறது. அதுல பாரதியார் கலந்துக்கிறார். அதற்கு பிறகு சகோதரி நிவேதிதா தேவியை சந்திக்கிறார். அது ஒரு திருப்புமுனை சம்பவம். நீங்கள் எல்லாம் அதை திரைப்படத்தில் பார்த்திருப்பீர்கள். என்ன பாரதி, நீ மட்டும் வந்திருக்கியான்னு அந்த அம்மா கேட்கிறாங்க. ஆமா, நான் மட்டும்தான் வந்திருக்கேன். உன்னுடைய மனைவி குழந்தைகள் எல்லாம் நீ அழைத்து வரவில்லையா? இல்லை, அழைத்து வரவில்லை. ஏன் அழைத்து வரல? எங்கள் நாட்டில் இந்த மாதிரி ஒரு பொது நிகழ்ச்சிக்கு மனைவி குழந்தைகள் இவர்கள் எல்லாம் அழைத்து வருகின்ற பழக்கம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. அவங்க அதிர்ச்சி ஆறாங்க. பாரதி, நீ இப்படி சொல்லலாமா? நாட்டில் உள்ள படிக்காத ஆண்கள், சுயநலமானவர்கள், அவங்க இந்த தவறை செய்கிறார்கள். ஆனால் நீ படித்தவன், மிகப்பெரிய ஒரு இன்டலெக்சுவல், ஒரு மேதை, நீ இப்படி செய்யலாமா? எனக்கு ஒன்று புரியவில்லை பாரதி. நீங்க வீதியில இறங்கி வந்தே மாதரம் என்று முழங்குகிறீர்கள், போராடுகிறீர்கள், எல்லாம் சரி. வீட்டுக்கு வந்ததும் உங்கள் வீட்டு பெண்களையே அடிமை மாதிரி நடத்துகிறீர்களே. தாய், சகோதரி, மகள், மனைவி யாராக வேண்டுமானால் இருக்கட்டும், பெண் விடுதலை இல்லாமல் மண் விடுதலை எப்படி சாத்தியம் பாரதி அப்படின்னு கேட்கிறாங்க. அவருக்கு பலார்னு அரைந்தது போல் ஆகிவிடுகிறது. இப்ப சொல்றாங்க, அன்பை மட்டுமே அகத்தில் கொள், ஜாதி, மதம், குலம், கோத்திரம் போன்ற பேதங்களை விட்டொழி, மனைவியை இடது கை என போற்று அப்படின்னு உபதேசம் பண்றாங்க. அதற்கு பிறகு சென்னை திரும்பிய பாரதி வேறு ஒரு பாரதி. எல்லா தளத்திலும், இலக்கியமாகட்டும், தேசியமாகட்டும், ஆன்மீகமாகட்டும், பெண்ணியமாகட்டும், எல்லா தளங்களிலும் அவருக்குள்ள ஒரு பெரும் ஆற்றல் பொங்கி பெருக்கெடுக்கிறது. அவருடைய பாடலின் நடை, அவர் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள், அவர் கையாளுகின்ற மொழி எல்லாமே மாறுகிறது. இதுவரை கிடைத்த ஆதாரங்களின்படி பாரதியின் பிரசுரமான முதல் கவிதை, அதாவது ஒரு பத்திரிகையில் எது என்று பார்த்தால் 1904ஆம் ஆண்டு விவேகபானு என்கின்ற ஒரு இதழில் தனிமை இரக்கம் அப்படிங்கிற தலைப்புல பிரசுரமான ஒரு கவிதை. ரொம்ப கடுமையான நடையில் அமைந்த பாடல், ஒரு சங்க இலக்கிய பாடல் போன்று இருக்கும். இது பாரதி எழுதியதா அப்படின்னு சந்தேகமாகவே இருக்கும். அதிலும் ஒரு புதுமை உண்டு, அதை நான் பிறகு சொல்கிறேன். அப்படியெல்லாம் கடுமையான பண்டித நடையில் எழுதிய பாரதி சகோதரி நிவேதிதா தேவியை சந்தித்த பின், பத்திரிகை துறைக்கு வந்த பின், தன்னுடைய அணுகுமுறையை அடியோடு மாற்றிக்கொண்டார். என்னுடைய பாடல் கடைக்கோடி மனிதனுக்கும் சென்று சேரணும், அப்ப அவனுக்கு புரிகின்ற மொழியில் தான் நான் எழுதியாக வேண்டும் என்று அவருடைய சிந்தனையே அடியோடு மாறியது. அதனால்தான் ஒரு பெரிய புரட்சியே நடந்தது தமிழ் இலக்கிய துறையில. பாரதியின் மீது உங்களுக்கு பற்றோ பற்றில்லையோ, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ, சில உண்மைகளை நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எல்லா அறிஞர்களும் எழுத்தாளர்களும் ஒப்புக்கொள்ளுகின்ற உண்மை, வரலாற்று ஆசிரியர்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற உண்மை, நவீன தமிழ் இலக்கியத்தின் சிற்பி பாரதிதான். அதன் தொடக்க புள்ளி பாரதிதான். பண்டிதர்களின் சபைகளிலும் மன்னர்களின் அவைகளிலும் மட்டுமே இருந்த தமிழை சிருங்கார ரச பாடல்களை புனைவதற்காகவும், பக்தி பாடல்களை எழுதுவதற்காகவும், மன்னர்களை காரணமே இல்லாமல் போற்றுவதற்காகவும் தமிழ் பாடல்கள் எழுதப்பட்டு வந்த காலகட்டத்தில் முதல் முறையாக தமிழை நடுத்தருவுக்கு கொண்டு வந்தவர் பாரதி. நடுத்தருவுக்கு கொண்டு வந்தவர் என்று யாரும் அஞ்ச வேண்டாம், நான் தவறான பொருள்ல சொல்லல. மன்னர் மொழியாக இருந்த தமிழை மக்கள் மொழியாக்கியவர் அவர்.
அதற்கு முன்னர் வள்ளலாரும் தாயுமானவரும் அதை செய்திருக்கிறார்கள். ஆனால் அது ஒரு சின்ன தளத்தில் மட்டுமே இருந்தது, ஆன்மீகம் என்கின்ற தளத்தில் மட்டுமே இருந்தது. அதை பாரதி எல்லா தளங்களுக்குமாக பயன்படுத்தி கொண்டார். இன்னொரு ஆச்சரியமான தகவல் நான் இந்த மன்றத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இது ஒரு திருப்பு முனை, இது ஒரு புரட்சி இல்லையா? இந்த புரட்சி என்கின்ற சொல் இப்ப சர்வசாதாரணமாக எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய சொல். இந்த சொல்லை உருவாக்கியவர் பாரதியார். அதற்கு முன்னர் தமிழ் இலக்கியங்களில் இந்த சொல் இல்லை. 1917ஆம் ஆண்டு ரஷ்யாவில் இந்த ரஷ்யன் ரெவல்யூஷன் என்று சொல்வார்கள் இல்லையா, அதை பற்றி பாரதி எழுதுகிறார். இமயமலை விழுந்தது போல் ஜாரரசன் விழுந்து விட்டான், மாகாளி பராசக்தி கடைக்கண் வைத்தனல் என்று அந்த பாடல் தொடங்கும். ஆகாவென்று எழுந்தது பார் யுக புரட்சி என்று முதலில் அப்பொழுதுதான் அந்த சொல் ஒரு தமிழ் கவிதையில் இடம்பெறுகிறது. புரள் கூட்டல் சி, இலக்கணம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் அப்படித்தான். புரள்வது, கீழிருப்பது மேலே, மேலிருப்பது கீழே வருதல். அது ஒரு சிந்தனையில் மக்களிடையே எழும்போது அது ஒரு பெரிய ரெவல்யூஷன், ரெவலேஷன் என்று சொல்லலாம். இன்றைக்கு அந்த சொல்லை பயன்படுத்தாத இடமே இல்லை. இன்னொரு சொல் பாரதி தந்த சொல் பொது உடைமை, பாரதி உருவாக்கிய சொல். 30 கோடி ஜனங்களின் சங்கம் முழுமைக்கும் பொது உடைமை, ஒப்பில்லாத சமுதாயம், இந்த உலகத்துக்கு ஒரு புதுமை, அவர் பயன்படுத்திய சொல். இப்படி தமிழுக்கு அவர் சத்தமே இல்லாமல் செய்த சாதனைகள் பல. அதை பேச இந்த 1 மணி நேரமோ அல்லது அரை மணி நேரமோ போதாது. அவர்தான் தமிழ் அன்னைக்கு நவீன ஆடையை பரிசளித்தவர். தமிழன்னை நவீன ஆடை தரித்து புத்துயிர் பெற்றது அவரால் தான். அவர்தான் அந்த தொடக்க புள்ளி. தமிழ் பாரதி இரண்டும் எடுத்துக்கொண்டால் தமிழ் மொழிக்கு அவர் செய்தது என்ன, தமிழ் இலக்கிய துறைக்கு அவர் செய்தது என்ன, தமிழ் இனத்துக்காக அவர் பாடியது என்ன, தமிழ் இதழியலில் அவர் செய்தது என்ன, இதெல்லாம் நாம் பலவாறு விவாதிக்க வேண்டும். அதற்கு பிறகுதான் அவர் மீது விமர்சனங்களையே வைக்க வேண்டும். தமிழ் மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கவிதை எழுதியிருக்கிறார், கதை எழுதியிருக்கிறார். நிறைய பேருக்கு அதுவும் தெரியுமா என்று தெரியல. கட்டுரைகள், ஏராளமான கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். தமிழ் கவிதைக்கு எந்த அளவுக்கு அவர் பொலிவும் வலிவும் சேர்த்தாரோ, புதுமையும் புத்துணர்ச்சியும் தந்தாரோ, அதே அளவுக்கு உரைநடையிலும் தந்திருக்கிறார். ஞானரதம் போன்ற ஒரு உரைநடை நூல் இந்த உலகத்தில் இல்லை என்று அவருடைய பிரதான சீடர் பாவேந்தர் பாரதிதாசன் சொல்கிறார். அப்படி என்ன புதுமை செஞ்சிட்டார்? ரொம்ப பில்டப்பா கொடுக்குறீங்களே, ஏதாவது உதாரணம் சொல்லுங்க சார் என்று உங்களுடைய மனக்குரல் கேட்கிறது. பாரதிக்கு முன்னால் இந்த உரைநடையை எடுத்து பார்த்தீர்கள் என்றால் பெரும்பாலும் சின்ன சின்ன வாக்கியங்களே இருக்காது. ஒரு பக்கம் முழுக்க முற்றுப்புள்ளியே இல்லாமல் வாக்கியங்களை எழுதுவார்கள். வார்த்தைகளை சேர்த்து 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 எழுதிக்கொண்டே போகலாம். தமிழுக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பலம், அது ஒரு ஒட்டு மொழி, அக்ளூட்டினேட்டிவ் லாங்குவேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நீங்க வார்த்தைகளை சேர்த்துக்கலாம், சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக என்று வினாத்தாள்களில் கேட்கிறார்கள் இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் தமிழ் வார்த்தைகளை சேர்த்து 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 எழுதிக்கொண்டே போகலாம். அந்த ஒரு நடையை மாற்றி எளிமைப்படுத்தி சின்ன சின்ன அழகான வாக்கியங்கள், எளிமையான வாக்கியங்களை முதலில் எழுதத் தொடங்கியவர் பாரதி. இது கட்டுரைக்கு. சிறுகதை என்று வரும்பொழுது நீண்ட நாட்களாக
தமிழின் முதல் சிறுகதை ஆசிரியர் வாவேசுவையர் என்று சொல்கிறார்கள். வாவேசுவையர் பாரதியாரின் மிக நெருங்கிய நண்பர். இருவரும் புதுச்சேரியில் ஒன்றாக வாழ்ந்தவர்கள். பெரிய வீரர், பெரிய இலக்கியவாதி, பெரிய ரசிகர் வாவேசுவையர் அவர்கள். பாரதியார் இறப்பதற்கு முன் சந்தித்த நண்பர் வாவேசுவையர். வாவேசுவையரை கைது பண்ணிட்டாங்க. பாரதியார் மரண படுக்கையில் இருக்கிறார். மருந்து சாப்பிட அவருக்கு பிடிக்கல. வாவேசுவையர் கிட்ட கேட்கிறாங்க, நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நல்லா இருக்குமே, உங்க நண்பர் கேட்பாரே என்று. அப்பொழுது கைவிலங்கோடு உள்ளே வந்து பாரதி கிட்ட செல்லமாக கோபித்து, ஏன் மருந்து சாப்பிட மாட்டேங்கிற பாரதி, கொஞ்சம் சாப்பிட்டா என்ன என்று அறிவுரை சொல்லிவிட்டு போகிறார். அதற்கப்புறமும் பாரதி சாப்பிடவில்லை. அவங்க நட்பு அத்தகையது. பாரதியாருடைய கண்ணன் பாட்டுக்கு முன்னுரை எழுதியவர் வாவேசுவையர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் அவர். குளத்தங்கரை அரச மரம் என்று ஒரு கதை எழுதியிருக்கிறார். ரொம்ப நல்ல கதை. ஆனால் பாரதி ஆய்வாளர்கள், குறிப்பாக பேராசிரியர் யா மணிகண்டன் அவர்கள், சென்னை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ்துறை தலைவர், அவர் என்ன சொல்கிறார் என்றால், தமிழின் முதல் நெடுங்கதை, அது சிறுகதையும் கிடையாது, நாவலும் கிடையாது, நெடுங்கதை, ஒரு கதை முயற்சி என்றே வைத்துக் கொள்வோம். அதை முதலில் தமிழ் உலகுக்கு அறிமுகப்படுத்தியவர் பாரதி. துளசிபாயி என்ற ரஜபுத்திர கன்னிகையின் கதை என்கின்ற அந்த உரைநடை ஓவியத்தின் மூலம், ஒரு கதைதான் அது. அது ஒரு தழுவல். மெக்மில்லன் என்பவர் எழுதிய ஆங்கில கதையினுடைய ஒரு தமிழ் மொழிபெயர்ப்பு. ஆனாலும் அதில் தமிழ் தன்மைகள் மிக மிக அதிகம். அதை தமிழுக்கு முதலில் செய்தவர் பாரதி. அதுவே ஒரு புரட்சி கதை தான். ஒரு சமுதாய மத நல்லிணக்க கதை. தமிழ் இதழியலில் அவர் செய்த புதுமைகள் ஏராளம். முதலாக தமிழ் இதழியலுக்கு கருத்து சித்திரங்கள், அதாவது கார்ட்டூன்ஸ் என்பதை அறிமுகப்படுத்தியவர் பாரதி. இன்னொரு முக்கியமான புதுமை என்ன என்றால், எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் சொல்வார், இந்த வெளி உலகத்தை நோக்கி திறந்து கொண்ட முதல் தமிழ் சாளரம் பாரதி என்று சொல்லுவார். பாரதியிடம் இருந்துதான் முதலாக நமக்கு பிற நாட்டு இலக்கியங்கள் அல்லது பிறமொழி இலக்கியங்கள், அதை பற்றிய தகவல்கள், அதில் உள்ள செய்திகள் எல்லாம் தமிழுக்கு வருகின்றன. அவருடைய பாடு பொருள்கள், அதை எடுத்து பார்த்தாலே அது எத்தனை நவீனமானது அப்படின்னு நமக்கு தெரியும். தேசிய தலைவர்கள் மீதும் பாடல் எழுதியிருக்கிறார், தேசபக்தி பாடல்கள் எழுதியிருக்கிறார். அது உங்கள் அனைவருக்குமே தெரியும். தமிழ் மீது நிறைய எழுதியிருக்கிறார். அதற்கு அப்புறம் வருகிறேன். ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், முதலாக, அதாவது 20ஆம் நூற்றாண்டில் முதலாக கம்பரை புகழ்ந்து, இளங்கோவடிகளை புகழ்ந்து, முக்கியமாக ஔவையாரை புகழ்ந்து முதலில் எழுதியவர் பாரதியார். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல், வள்ளுவன் போல், இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. அதற்கு முன் இவர்களை போற்றி எந்த இலக்கியத்திலும் எந்த ஒரு வரியும் இல்லை. வள்ளுவருக்கு கம்பர் புகழாரம் சூட்டியிருக்கிறான், இளங்கோவடிகள் சிறப்பித்திருக்கிறார், பாரதியும் எழுதியிருக்கிறார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு அனைவருக்குமே தெரியும். இன்னொரு ஆச்சரியம், சுதேசிய இயக்கத்தில் மிக முக்கிய பங்கெடுத்தவர் பாரதியார். வ.உ.சி அவருடைய 6 நண்பரோடு இணைந்து வ.உ.சி அவர்கள் தொடங்கிய சுதேசிய கப்பல் கம்பெனிக்கு நிதி திரட்டி கொடுத்தவர் பாரதி. அதை முரசறைந்து அடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் என்று சொன்னவர்.
இந்த சுதேசிய இயக்கத்தை பற்றி நிறைய கட்டுரைகளை பாரதி எழுதியிருக்கிறார். இந்தியாவில் சுதேசிய இயக்கம் முதலாக வங்காளத்தில் தான் நுழைவிட்டது. அதே போல தமிழ்நாடும் பின்தொடர வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர் பாரதி. அதனால எந்த ஒரு சிறிய ஊராக இருந்தாலும் அங்கு ஒரு சிறு சுதேசிய முயற்சி நடந்தால் கூட அதை பற்றி உடனே ஒரு கட்டுரை வந்துவிடும் அவர்கிட்ட இருந்து. என்ன ஒரு விந்தை அவர் செய்தார் என்றால், இப்போ இந்த சுதேசிய இயக்கம் அடிப்படையில் என்ன? அந்நிய நாட்டு பொருட்களை நாம் பயன்படுத்தக்கூடாது, உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட பொருட்களை நாம் வாங்கி பயன்படுத்த வேண்டும். இந்த ரெண்டு விஷயங்கள் தான். உள்நாட்டு வணிகத்தை நாம் ஆதரிக்க வேண்டும், உள்நாட்டு தொழில்துறையினரை நாம் ஆதரிக்க வேண்டும், அவ்வளவுதான். இதற்கு நிறைய நிதி திரட்ட வேண்டிய ஒரு நிலை அன்றைக்கு இருந்தது. அதற்கு ஒரு கட்டுரை எழுதுகிறார் பாரதி. பொருள் திரட்டுதல் எந்த அளவுக்கு முக்கியம் என்றெல்லாம் ரொம்ப நீண்ட நெடிய ஒரு கட்டுரை எழுதுகிறார். அந்த பொருள் சேர்த்தல், நிதி திரட்டுதல் எந்த அளவுக்கு முக்கியம், அது எந்த அளவுக்கு நமக்கு வலிமை சேர்க்கும் என்றெல்லாம் சொல்ல வந்த பாரதி அந்த கட்டுரையை முடிக்கும் போது ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டுகிறார். கம்பனையும் வள்ளுவனையும் பாரதி அளவுக்கு படித்தவர்கள் இருக்கிறார்களா என்று தெரியவில்லை. இத்தனைக்கும் பாரதிக்கு இருந்த நிலை என்னவென்றால், அவரும் அவருடைய பள்ளி தோழர் சோமசுந்தர பாரதியும் கோவில் மண்டபங்களில் தமிழ் தான் படிக்கணும். அவங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க, தமிழர்கள் தான் அவங்க. ஆனால் கம்பனையும் வள்ளுவரையும் திருட்டுத்தனமாக கோயில் மண்டபங்களில் ஒளிந்து அவர்கள் படிக்க வேண்டிய ஒரு அவல நிலை இருந்தது. பாரதி அந்த கட்டுரையை முடிக்க இந்த பொருள் சேர்த்தல், ஒரு நல்ல நோக்கத்துக்காக நிதி திரட்டுதல், அதற்கு ஒரு திருக்குறளை மேற்கோள் காட்டணும். ஆங்கிலேயர்களுக்கு எதிரானது இந்த முயற்சி, நம்ம விடுதலைக்கானது இந்த முயற்சி என்பதையும் கூட அந்த திருக்குறள்ல சொல்லியாகணும். அதற்கு எந்த குறளை மேற்கோள் காட்டுவது? பாரதி எழுதுகிறார். என்ன குறள் தெரியுமா? செய்க பொருளை, செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எகுது அணில் கூறியது இல். பகைவர்களுடைய செருக்கு, அதை அடக்குவதற்கு உன்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை காட்டிலும் ஒரு சிறந்த ஆயுதம் இல்லை அப்படின்னு அவர் சொல்றார். இப்படி ஏன் அவர் சொல்லணும்? இப்படி செய்ததன் மூலம் வள்ளுவரையும் திருக்குறளையும் கூட சுதந்திர போராட்டத்துக்காக பயன்படுத்திய முதல் தமிழ் கவிஞர் பாரதி. இப்படி எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம். முக்கியமான ஒரே ஒரு சின்ன ஒரு தெளிவுபடுத்தல், அதை மட்டும் செய்துவிட்டு நான் விடை பெற்றுக் கொள்கிறேன். நீண்ட நாட்களாக ஒரு வதந்தி உண்டு. ஏதோ ஒரு போட்டிக்காக பாரதியார் எழுதி கொடுத்த பாடல் தான் செந்தமிழ் நாடெனும் போதினிலே, அந்த பாட்டுக்கே 3வது பரிசு தான் கிடைச்சது என்று ஒரு கதை உண்டு. அதை பற்றி கூட என்னுடைய யூடியூப் சேனல்ல நான் பேசியிருக்கேன், பாரதி கான்சியஸ்னஸ். அது உண்மையா? இதுவரைக்கும் அது உண்மைதான் என்பதை நிரூபிப்பதற்கான எந்தவித திட்டவட்டமான உறுதியான ஆதாரங்களே நமக்கு கிடைக்கல. இதை பற்றி நிறைய கதைகள் தான் இருக்கு, எல்லாமே ஊகங்கள். பாரதிதாசன் இதை மதுரையில் நடத்தப்பட்ட ஒரு போட்டிக்காக பாரதியார் எழுதியது என்று சொல்கிறார். எதுகிரி பாரதியின் நண்பரின் மகள், அவங்க இது சென்னையில் நடந்த ஒரு போட்டிக்காக பாரதி எழுதியது என்று சொல்கிறார். எது உண்மை? தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர், அவர் பெயர் விஸ்வநாத ஐயர், அவர் ஒரு போட்டி நடத்துகிறார். அது என்ன போட்டி அப்படின்னா, இந்தியாவுடைய அருமை பெருமைகள், ஒவ்வொரு துறையிலும் இந்தியா எப்படி எப்படியெல்லாம் வளர்ச்சி அடையணும், நம்முடைய மேன்மைகள் என்ன, பண்பாட்டு சிறப்புகள் என்ன, இதையெல்லாம் அழகாக விளக்கும்படியான ஒரு பாடல் எழுதி அனுப்புவோருக்கு பரிசு அப்படின்னு அவர் அறிவிக்கிறார். அதுல நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. நாமக்கல் கவிஞரும் இதில் கலந்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவருடைய பாடல்ல இருந்த சில கருத்துக்கள் அந்த போட்டி நடத்துறவங்களுக்கு ஏற்புடையதா இல்லை. அதனால அந்த பாடல் திரும்ப அனுப்பப்பட்டது. இவற்றையெல்லாம் யா மணிகண்டன் எழுதியிருக்கிறார்.
இந்த போட்டியில் முதல் பரிசு பெற்றவர் ஆ மாதவையா, தமிழின் முதன்மையான நாவல் ஆசிரியர்களில் ஒருவர். இந்த போட்டிக்கு உண்மையிலேயே இந்த செந்தமிழ் நாடெனும் போதினிலே பாடல் அனுப்பப்பட்டதா என்றே தெரியல. அப்படியே அனுப்பியிருந்தாலும் ஒரு தேசிய பாடல் போட்டிக்கு தமிழ்நாட்டு பெருமைகளை கூறும் பாடலை பாரதி அனுப்பி இருக்கவும் வாய்ப்பில்லை. ஒருவேளை இந்த போட்டிக்கு பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார், அதாவது சிந்து நதியின் மிசை நிலவினிலே அந்த பாடல் உங்களுக்கு தெரியும், வெள்ளிப்பனிமலை பாடல் உங்களுக்கு தெரியும். அந்த பாடலுடைய தொடக்க வரி பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் தான், அப்படிதான் பாரதி எழுதினார். ஆனால் திரைப்படத்துல அந்த ஒரு பாடல்ல வரக்கூடிய ஒரு சரணத்தை வைத்து இன்னொரு பாடல் ஆக்கிட்டாங்க, அது ஒரு தனி கதை. இந்த பாடல் பாரத தேசம் என்று பெயர் சொல்லுவார் பாடலை பாரதி அனுப்பி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால இனிமேல் அந்த பாடலுக்கே 3வது பரிசு தான் கிடைச்சது என்று யாரும் சொல்லாதீர்கள். ஏனால் அது உண்மை இல்லை, இதுவரைக்கும் அது நிரூபிக்கப்படவே இல்லை, அதற்கான ஆதாரம் இல்லை. வானம் அளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே. பாரதியார் பன்மொழிகள் கற்றவர், 10 மொழிகள், தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, சமஸ்கிருதம், உருது, தெலுங்கு, பிரெஞ்சு, வங்காளம், கிரேக்கம், லத்தீன், ஜெர்மன், மலையாளம், அரபி, இதையெல்லாம் கற்றுணர்ந்த பிறகும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று பாடியவர். தமிழ் மொழிக்கு தான் வாழ்த்து பாடியிருக்கிறார், வாழிய சமஸ்கிருதம் என்று பாடவில்லை. வேற எந்த மொழிக்கும் வாழ்த்தெல்லாம் சொல்லல, எந்த மொழியையும் அவர் வெறுத்தவர் இல்லை. ஆனால் அவரை போல தமிழ் மொழியை நேசித்தவர் பிரிதொருவர் இல்லை. வானம் அளந்ததனைத்தும் அளந்திடும் வன்மொழி வாழியவே என்று தமிழ் மொழிக்குத்தான் வாழ்த்து. இப்படி அவர் தமிழுக்கு செய்த நன்மைகள், அவருடைய கவிதை கருப்பொருள்களை பாருங்களேன். எளிய மக்கள், அறிவியல் தலைப்புகள், இதையெல்லாம் பாடலில் முதலில் கொண்டு வைத்தவர், ஒரு தமிழ் இலக்கிய பரப்பில் கொண்டு வந்தவர் பாரதி. அவருடைய வீட்டில் பணிபுரிந்த ஒரு கிழவி, அம்மா கண்ணு அந்த பெண்மணியுடைய பெயர், ஒரு தீரமான பெண்மணி, அவங்க மேல ஒரு பாட்டு, மனைவி செல்லம்மா மேல 2 பாட்டு, குழந்தைகளுக்கு ஒரு பாட்டு. முதலில் தமிழ் இலக்கியத்தில் தன் மனைவி மீது பாடல் எழுதிய முதற்பெரும் கவிஞர் பாரதி தான். நின்னையே ரதி என்று நினைக்கிறேனடி செல்லம்மா என்றுதான் இருந்தது, அது பிற்பாடு கண்ணம்மா என்று மாறிவிட்டது, அது ஒரு தனி தலைப்பு. சாதாரண வருஷத்து தூமகேது, சாதாரணம் என்பது ஒரு வருஷத்தினுடைய பெயர், 1917 என்று நினைக்கிறேன். அப்போ ஒரு வால் நட்சத்திரம் தோன்றியது, அதை கவிதையில் எழுதியவர், பதிவு செய்தவர் பாரதி. இதையெல்லாம் தமிழில் பாடலாமா, இப்படியெல்லாம் எளிமையாக பாட முடியுமா என்று ஒரு விந்தையை கண்ணிமைக்கும் நேரத்தில் நிகழ்த்திவிட்டு மறைந்தவர் பாரதி. மா வெங்கடேசன் ஐயா அவர்கள் சொன்னாங்க, பெண் இயத்துக்காக அவர் என்னவெல்லாம் செய்திருக்கிறார் என்று. 1904ஆம் ஆண்டிலேயே சக்கரவர்த்தினி என்கின்ற ஒரு மகளிர் மாத இதழுக்கு அவர் ஆசிரியராகி இருக்கிறார். 1904ஆம் ஆண்டு. அவர் நினைச்சிருந்தா அவர் மட்டுமே அந்த இதழில் எழுதியிருக்கலாம். ஆனால் நிறைய பெண் எழுத்தாளர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பல பேருக்கு அவர் வாய்ப்பு கொடுத்தார். சிஸ்டர் சுப்பலட்சுமி, பண்டிதை அசலாம்பிகை, அலர்மேல் மங்கை, இப்படி நிறைய பெண்கள் பாரதியின் சக்கரவர்த்தினி இதழில் எழுதியிருக்கிறார்கள். பெரியாருக்கு முன்பே 1904-5 காலகட்டத்திலேயே பால்ய விவாக எதிர்ப்பு, விதவை மறுமணம், பெண் கல்வியின் முக்கியத்துவம், பெண்களுக்கு சொத்துரிமை, தேவதாசி ஒழிப்பு, இவற்றை பற்றியெல்லாம் பாரதி மிக மிக அழுத்தமாக குரல் கொடுத்திருக்கிறார். அந்த சிஸ்டர் சுப்பலட்சுமி ஒரு மிகப்பெரிய சமூக சேவகியாக பின்னாளில் வந்தார். அவர்தான் தென்னிந்தியாவின் முதல் பெண் பட்டதாரி. பாரதி அவரை அடையாளம் கண்டு கொண்டு தன்னுடைய பத்திரிகையில் எழுத வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள்.
அவர் பாரதியை சந்தித்திருக்கிறார். அவங்க ஒரு மாணவியாக இருந்த பொழுது, நீ ஏமா என்னுடைய பத்திரிகையில் எழுதக்கூடாது என்று முத்துலட்சுமி ரெட்டியை பாரதி கேட்டிருக்கிறார். பின்னாளில் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிற்பாடு சட்டமன்றத்தில் பாரதியின் பாடல்களை முதன்முறை முழங்கிய பெருமைக்குரியவர் முத்துலட்சுமி ரெட்டி. இப்படி அவருடைய தமிழினுடைய வீச்சு மிக மிக அதிகம். இன்று வரைக்கும் நாம் அதை அறுவடை செய்து கொண்டேதான் இருக்கிறோம். எனவே பற்பல மொழிகள் கற்றாலும் பாரதியையும் தமிழையும் தமிழுள்ள வரை எவர் ஒருவராலும் பிரிக்கவே முடியாது. தென்றலுடன் பிறந்த பாஷை என்று தமிழை பாரதி சொல்கிறார். ஜியு போப் அவர்களை பற்றி ஒரு கட்டுரை எழுதும் போது தென்றலுடன் பிறந்த பாஷை என்று தமிழை பற்றி அவர் எழுதுகிறார். உவேசா அவர்களுக்கு, அதாவது ஜியு போப் நிறைய சேவை செய்திருக்கிறார் தமிழுக்கு. திருக்குறளையும் திருவாசகத்தையும் தமிழில் தந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதை உவேசா அவர்களுக்கு கொடுக்கவில்லையே என்று ஆதங்கப்பட்டு பாரதி எழுதுகிறார். அப்போ அவர் கொடுத்த தலைப்பு தென்றலுடன் பிறந்த பாஷை. தென்றல் எப்போ பிறந்தது? அதற்கு வயது என்பது மொழி. அதனால்தான் ஐயா அவர்கள் சொன்னது போல அது ஒரு தெய்வ மொழி. அதனால்தான் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்திடடி பாப்பா என்று சொல்லுகிறார். அந்த தமிழ் என்னும் தெய்வத்தை நாம் வணங்கும் வரை நமக்கு எந்நாளும் தாழ்வில்லை.